வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரட் ஹல்வா. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு கேரட் ஒரு 1/4 கிலோ அளவு கேரட்டை திருவி வச்சுருக்கிறேன். இது 3 கப்பால் ஏதாவது ஒரு அளவு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவால் 3 கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த கேரட்டை நம்ம இந்த நெய்யில் போட்டு வதக்கிக்கலாம். 3 கப்பு கேரட்டு 1/4 கிலோ அளவு. இதை நம்ம ஒரு நெய்யில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஈரப்பசை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த நீரெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த கேரட் ரெசிபி நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கலாம். இனிப்பு நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு சட்டுன்னு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா கூட நம்ம இந்த மாதிரி உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு ஈஸியான ஸ்டெப்பு தான் இது. நல்லா வதங்கட்டும். கரெக்டாக 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நான் அதுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப்பு, 3 கப்பு கேரட் துருவல், 3/4 கப்பு சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இதையும் இதில் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அது திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், நம்ம சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. சர்க்கரை சேர்த்து கிளறும்போது அதிலேருந்து கொஞ்சம் லிக்யூடாக தண்ணி ஈரப்பசை வரும். இது நல்லா தண்ணி இழுக்கிற வரைக்கும் நம்ம இதை கிளறுவோம். இப்போது நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடியை சேர்க்குறேன். ஏலக்காய் பொடியை சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் தீ கொஞ்சம் கம்மி வச்சு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கட்டும். அந்த சுகர் சிரப்பு இருக்கிறதெல்லாம் ஈரமெல்லாம் சுண்டட்டும். பாருங்கள், சுகர் சிரப்பு கொஞ்சம் சுண்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இப்போது இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். இதையும் இதோடய சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். இப்போ இந்த பால் நல்லா வத்தட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் அல்வா ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நீங்கள் முந்திரி வறுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய ஆப்ஷனல். நான் பாதாம் சீவி போடுறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக கேரட் அல்வா செஞ்சிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. அது மேலே கொஞ்சம் பாதாம் தூவியாச்சு. இது நம்ம விருப்பம்தான். முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்து கொடுங்க. கலர்ஃபுல்லாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.